ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான சூப் தான் பார்க்க போகிறோம். முடவாட்டுக்கால் சூப்பு. அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முடவாட்டுக்கால் நமக்கு கிழங்கு கிடைக்கலன்னா இது போல் பொடி நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ நம்ம புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். உடல் வலி, கை கால் வலி, பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த சூப் நான் இன்றைக்கி போட போகிறேன். இடுப்பு வலி, இது போல் 4000 வகையான உடலில் உள்ள நோய்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய மருந்து தான் இந்த முடவாட்டுக்கால். சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் இப்போ ஒருத்தருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒருத்தருக்கு எவ்வளோ எந்தெந்த பொருட்கள் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம் ரொம்பவே நல்லது. இது ஒரு 8 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி இது போல் எடுத்துக்கோங்க. 1 3 பற்கள் பூண்டு. இது பெரிய பற்களாக இருக்கிறதுனால 3 எடுத்துகிட்ருக்கேன். இஞ்சி 1/4 துண்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, எப்பவுமே தோல் சீவிட்டு. இப்போ இது எல்லாமே நல்லா சின்ன உரல்ல இல்லைன்னா அம்மியில் நல்லா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது போல் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் சொல்ல மறந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரெண்டுமே நான் சின்ன உரலில் தான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒருத்தருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னா 200 ml தண்ணியை 100 ml தண்ணி அளவுக்கு நம்ம சுண்ட வச்சிடணும். இப்போ இது கரெக்டாக நான் இப்போ ஒரு ml அளவு கூட உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸ்லேருந்து 1.25 கிளாஸ் அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம சுண்ட வச்சு வடிகட்டணும். இப்போ இதில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் வைக்கிறேன். ரெண்டாவது கிளாஸு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடேறட்டும். சூடேறினோடனே நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய பொருள்களை நம்ம போட்டுக்கலாம். சரிடுச்சு. இப்போ நம்ம 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது, அதே போல் தக்காளி, இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஒரு 1/4 சிட்டிகை அளவு, 1/4 பிஞ்சு, 1/4 டீஸ்பூன்லேயும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள், கல்லுப்பு ரெண்டுமே சேர்த்துட்டேன். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய மிளகு சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம முடவாட்டுக்கால் பொடியையும் சேர்த்துக்கலாம். ஒருத்தருக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. 2 பேருக்கு போடும்போது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த முடவாட்டுக்கால் சூப்பு முட்டி வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, இது போல் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் டைம் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகளும் சரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு தெரியாத 4000 வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய ஒரு மூலிகை தான் இது கிழங்கு. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஃப்ளேமை அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் கொதிக்க விடணும். அதிக நேரம் கொதிக்காமல் சூப் ரெடி பண்ணணும் நம்ம எந்த சூப் ரெடி பண்ணாலும். இப்போ பாருங்கள், நமக்கு முடவாட்டுக்கால் சூப்பு நல்லா இறக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. நம்ம இறக்கிடலாம். நம்ம வச்ச 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இது போல் ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக சுட சுட அருமையாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா ஒரு கரண்டியில் அழுத்தி விட்டுட்டோம்னா இதோடைய எசன்ஸ் பூராவும் நமக்கு இறங்கிடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட எடுத்தாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லியை தூவிக்கலாம். நல்ல ஆரோக்கியமான சூப் ரெடி. நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய
லேடிஸ் நம்மளோட ஹெல்த்தை நம்ம முதல்ல பாதுகாத்துக்கிட்டால் தான் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸோடைய ஹெல்த்தும் நம்ம பாதுகாக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிட்டு அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க. நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.